நான் சரி அவங்க கலாய்க்கிறாங்களா இல்லை மிரட்டுறாங்களா இல்லை கட் பண்ண சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு யோசித்துக்கிட்டே இருக்கேன். அவங்ககிட்ட மறுபடியும் நான் இது கிராஜுவேஷன் டே, நீ என்ன முடி வெட்டாமல் வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கு இன்னொரு சார் சொன்னார், தங்கராஜுக்கு அந்த முடி தான் அழகு, நீங்கள் வேறு. ஆக்சுவலாக என் முடியை நான் மட்டும் லவ் பண்ணல, என் சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லாருமே லவ் பண்ணாங்க. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், காலேஜ் கேர்ள்ஸ், பாய்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தான். பட் ஆனால் அந்த காலேஜ் பிஜி, அதுக்கடுத்து கொஞ்சம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒர்க்கு, அப்படியே போக போக இன்னொரு ஊருக்கு போய் அந்த தண்ணி சேராமல் ஒரு சில விஷயம் அது என்னென்னு தெரில. பட் ஆனால் என்னடா இந்த வயசில் இப்படி போயிடுச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோதானா. அவங்க மட்டும் கிடையாதுங்க, என் ஃபேமிலியிலே கிண்டல் பண்ணி சிரித்தவங்கலாம் இருக்காங்க. உன் வயசில் என் முடி எப்படி இருந்துச்சு, இப்போயே உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டம்ப்பா, அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் தான் அங்கிள் ஏஜிலலாம் ஒருத்தர் இருப்பார், தம்பி இப்போயே என் அளவுக்கு வந்துருச்சப்பான்னு. அவர் கொஞ்சம் ஓவராக தான் பேசினார். ஆக்சுவலாக அவருக்கெல்லாம் ரொம்ப சொட்டத்தலை, எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அவரெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம வந்துட்டோமேனுங்கிற ஒரு காண்டு. சரி ஓகே, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, சரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம் ஒரு ஐடியா. வீட்டிலலாம் கேட்டேன். முன்னாடி என்னை பார்த்து சிரித்தவங்கலாம் இனிமேல் முடி எப்பட்றா வந்துச்சுன்னு கேட்க நான் வைப்பேன். அதுக்காக தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். என் ரிசல்ட் அப்போ நான் மறுபடியும் இதே மாதிரி நான் பேசுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். யூடியூப்பில் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணான், இந்த சேனல் பாடுறா, இது உனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், என்னென்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நானும் ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் அந்த வீடியோ. ஆக்சுவலாக அந்த தமிழன் HD ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோவுமே அன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தேன். அந்த அண்ணனோட ஜேர்னி, தினேஷ் ப்ரோவோட ஜேர்னி ஃபுல்லாகவே பார்த்தேன். அந்த அண்ணனோட பெயின் எல்லாமே சொன்னாங்க. ஒரு முடி இல்லாதனால ஒரு இதுங்க போயிட்டாங்க. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கேள்வி பண்ணாங்க. சேம் திங் எனக்கும் தான் நடந்துச்சு. அது தினேஷ் ப்ரோக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ், நர்ஸ், அதுக்கடுத்து குக்கிங் டீம், இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. லைட்டாக எமோஷ்னல் ஆகுதுங்க. ஹாய், நான் தங்கராஜ். நான் எஸ்டர்டே சொன்னேன் ஆக்சுவலாக எனக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னு. நான் சர்ஜரி முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் உங்கள்கிட்டலாம் சொன்னேன். ஆக்சுவலாக எனக்கு சர்ஜரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய ஏர்லைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஹேர்லைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஈவன் என்னோடய ப்ரொஃபஸர் கூட என்னோடய ஹேர் ஸ்டைலை அவ்வளோ லவ் பண்ணாங்க. நான் பங்கெல்லாம் வச்சுட்டு ஆக்சுவலாக காலேஜ் போவேன். என்னோடய ஹெச்ஓடியெல்லாம் பார்த்து, தங்கராஜ் பங்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இல்லை மேடம் நான் வெட்டிடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைப்பா நல்லா தானே இருக்குது, எதுக்கு கட் பண்ணுறேன்னு. நான் சரி அவங்க கலாய்க்கிறாங்களா இல்லை மிரட்டுறாங்களா இல்லை கட் பண்ண சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு யோசித்துக்கிட்டே இருக்கேன். அவங்ககிட்ட மறுபடியும் நான் போய் சொன்னேன், மேடம் எதுவும் நினைக்காதீங்க, நான் கட் பண்ணிடுறேன், இது சும்மா தான் வச்சேன், நான் உண்மையிலே நல்லா தான்ப்பா இருக்குன்னு சொன்னேன். சரி மேடம் நான் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக அதே காலேஜில் நான் போய் கிராஜுவேஷன் டேக்கு அட்டன் பண்ணப்போ இன்னொரு சார் இருந்தார். அவரும் எனக்கு எடுத்தவர் தான். ஆக்சுவலாக ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு சார் சொன்னார், இது கிராஜுவேஷன் டே, நீ என்ன முடி வெட்டாமல் வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கு இன்னொரு சார் சொன்னார், தங்கராஜுக்கு அந்த முடி தான் அழகு, நீங்கள் வேறு. ஆக்சுவலாக என் முடியை நான் மட்டும் லவ் பண்ணல, என் சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லாருமே லவ் பண்ணாங்க. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், காலேஜ் கேர்ள்ஸ், பாய்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தான். பட் ஆனால் அந்த காலேஜ் பிஜி, அதுக்கடுத்து கொஞ்சம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒர்க்கு, அப்படியே போக போக இன்னொரு ஊருக்கு போய் அந்த தண்ணி சேராமல் ஒரு சில விஷயம் அது என்னென்னு தெரில. பட் ஆனால் நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு அதனால் கூட இருக்கலாம். அது எப்படியோ நானும் ஊருக்கெல்லாம் வருவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குடா, உனக்கு ஹேர் ஃபால்லாம் ஆகுது கொஞ்சம் பாருன்னு. பட் ஆனால் எனக்கு எதுவுமே வித்தியாசம் எனக்கு தெரில ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நானும் மிரரில் பார்ப்பேன், தூக்கி பார்ப்பேன்,
ஆமாம், ரொம்ப தான் ஏறி இருக்கு. பைக்கில் போகும்போதும் பார்ப்பேன். நம்ம காலேஜில் பைக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட 3 பேரோட போகும்போது இருந்த ஹேர்லைனுக்கும் இப்போ இருக்கிற ஹேருக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. இது என்னடா, நானும் நிறைய ஹேர் ஆயில் அது இதுன்னு ட்ரை பண்ணேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, இந்த ஆலோவேரா அதெல்லாம் தேய்டா வரும்னு. தேய்ச்சேன். இந்த முட்டையை கூட ட்ரை பண்ணேன், முட்டையோட அந்த வெள்ளை இது செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணான், இந்த சேனல் பாடுறா, இது உனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், என்னென்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நானும் ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் அந்த வீடியோ, ஆக்சுவலாக அந்த தமிழன் ஹெச்டி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோவுமே அன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தேன். அந்த அண்ணனோட ஜேர்னி, தினேஷ் ப்ரோவோட ஜேர்னி ஃபுல்லாகவே பார்த்தேன். அந்த அண்ணனோட பெயின் எல்லாமே சொன்னாங்க. ஒரு முடி இல்லாதனால ஒரு இதுங்க போயிட்டாங்க. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கேள்வி பண்ணாங்க. சேம் திங் எனக்கும் தான் நடந்துச்சு. அது எப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸும் தான் சொன்னாங்க, ஏன்னா இந்த வயசுலேயே இப்படி போயிடுச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோதானா. அவங்க மட்டும் கிடையாதுங்க, என் ஃபேமிலியிலே கிண்டல் பண்ணி சிரித்தவங்கலாம் இருக்காங்க. உன் வயசில் என் முடி எப்படி இருந்துச்சு, இப்போயே உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டம்ப்பா, அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் தான் அங்கிள் ஏஜிலலாம் ஒருத்தர் இருப்பார், தம்பி இப்போயே என் அளவுக்கு வந்துருச்சப்பான்னு. அவர் கொஞ்சம் ஓவராக தான் பேசினார். ஆக்சுவலாக அவருக்கெல்லாம் ரொம்ப சொட்டத்தலை, எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அவரெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம வந்துட்டோமேனுங்கிற ஒரு காண்டு. சரி, ஓகே, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, சரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம் ஒரு ஐடியா. வீட்டிலலாம் கேட்டேன். வீட்டில் ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னாங்க. எதுக்குடா அதெல்லாம், இல்லை கண்டிப்பாக வேணும். அப்பாட்ட சொன்னேன், சரிடா பண்ணிக்கோ. அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும், அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன். சரி, நீ ட்ரை த பெஸ்ட்டு, நீ இந்த ஒரு ஹோப்பை வந்து நீ விட வேணாம், போய் பண்ணுறா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நானும் அந்த ஹோப்போடு தான் வந்தேன். நேற்று வந்தேன். போன மாதமே வந்து நான் பிளட் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு ரிசல்ட்டெல்லாம் நேத்தான் வந்து வாங்கினேன். எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாமே ஓகே. சர்ஜரி ரெடியானேன், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. என்னோடய ஹேர் டென்சிட்டி எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்துச்சு. இனிமேல் நான் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வியூவர்ஸ் கிட்ட சொல்கிறது ஒன்று தான், என்னென்னா, தயவு செஞ்சு இந்த ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன். டிப்ரெஷனா இல்லை என்னன்னு தெரியல, நிறையாவே சாப்பிட்டேன். கண்ட மாதிரி சாப்பிட்டேன். இது வரைக்கும் சாப்பிட்டேன், நெஞ்சு வரைக்கும். சிக்கனு, பீஸா, பர்கரு, ரோட்டில் போடுற வடை, என்னென்ன தெரியுதோ எல்லாமே சாப்பிட்டேங்க. ஒன்று விடாமல் சாப்பிட்டு, நல்லா சாப்பிட்டு, ஒரே வேளையில் 8 பூரி சாப்பிட்றது, 9 தோசை சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. எங்கள் அப்பாவே சொல்லி சத்தம் போட்டிருக்காரு நைட்டு, ஒரு மனுஷன் ஒரு நேரத்துக்கு இவ்வளோ வடை சாப்பிட்றது கொஞ்சம் என்னென்னு டெஸ்ட் பண்ணி பாடுறான்னு. பட் இதெல்லாம் டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓவராக சாப்பிட முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் ஓவர் ஈட்டர் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் வந்து 68 இருந்துச்சு. இப்போ நான் கம்ப்ளீட்டாக ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். எங்கள் அம்மாவை என்ன சொன்னாங்க, டேய் இப்போயே உனக்கு தொப்பை வந்துருச்சு, கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுறா, வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. இப்போ அதே அம்மா என்கிட்ட சொன்னது என்னென்னா, வெயிட் ரொம்பவே லாஸ் ஆகிட்டா, இதுவே போகணும் அப்படி சொல்ல வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி என்னை பார்த்து சிரித்தவங்கலாம் இனிமேல் முடி எப்பட்றா வந்துச்சுன்னு கேட்க நான் வைப்பேன். அதுக்காக தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். என் ரிசல்ட் அப்போ நான் மறுபடியும் இதே மாதிரி நான் பேசுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தமிழன் ஹெச்டி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தினேஷ் ப்ரோக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ், நர்ஸ், அதுக்கடுத்து குக்கிங் டீம், இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. லைட்டாக எமோஷ்னல் ஆகுதுங்க.